நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம மனம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் நமக்கு ஆதி காலத்திலேருந்து இந்த 2000 வருஷமாக வந்த ஞானிகள்னு சொல்கிறவங்களோ இல்லை குருக்கள்னு சொல்லுறவங்களோ யாராக இருந்தாலும் இந்த மனத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா, அதை கட்டுப்படுத்து, இல்லைன்னா அதை அடக்கு, இல்லைன்னா அதை ஒரு சாட்சி மாதிரி கவனி, அதுக்கப்புறம் அதை நிறுத்துறதுக்கு நிறைய தியானம் பழகு, பிராணாயாமம் பண்ணு, யோகா பண்ணு, யோகம் பண்ணு, இல்லைன்னா குண்டலி சக்தி பயிற்சி பண்ணு, இல்லை சக்கரா தியானம் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனமணி என்னன்னு இறைவனுடைய படைப்பை பற்றி தெரியல அப்படின்னா, இறைவன் படைப்புகளை பற்றி புரியாமல் ஏதாவது மேல்டால ஒரு ஆன்மீக பயிற்சி பேச்சு மாதிரி பேசி வச்சுருந்தோன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ மனம்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, பிரபஞ்ச சக்தி எவ்வளவு பெருசாக இருக்கோ, அதாவது உலகம் எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவு பெருசு மனம். இதை தான் நம்ம திருமூலர், நம்ம சித்தர்களில் திருமூலர் சித்தர் சிதம்பரத்தில் ஆகாய பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த சிதம்பரத்தில் அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஆகாய பிரதிஷ்டை தான். நீங்கள் ஆகாயன்னா நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, சும்மா வானத்தில் மேலே பிரபஞ்ச சக்தியை முழுசாக போட்டிருக்காங்க போலக்கு, இதுதான் ஆகாயம்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆகாயம் மனித உடலுக்குள்ள தத்துவம் என்னென்னா மனம். அந்த மனசை தான் ஆகாயமாக திருமூலர் சித்தர் அதில் நமக்கு பிரதிஷ்டை பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது ரகசியம், சிதம்பர ரகசியம்னு ஏன் சொல்லுதாங்க அப்படின்னா, மனசை பற்றி முழுசும் யாரும் தெரியாதவங்க ஃபுல்லாகவே அது சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம 18 சித்தர்களில் திருமூலர் 18 சித்தர்களும் சேர்ந்தே மனங்கிறது தான் ஆகாயம்னு சொல்லி அதை தெரிவிக்கிறதுக்காக செஞ்ச பிரதிஷ்டையை உங்களுக்கு அது சிதம்பர ரகசியம்னு சொல்லி தெரியாமல் பாதுகாத்திருப்பாங்க. இப்போ மனம் அப்படின்னா ஆகாயத்தில் மேலே இருந்து அப்படியே கீழே இந்த பூமி உருண்டை, இந்த உலகம் எவ்வளவு பெருசாக உருண்டையாக இருக்கோ அனைத்தும் நிறைஞ்சது தான் மனம். இந்த அனைத்தும் நிறைஞ்ச மனம், நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் மனம் உள்ளே வருதுன்னு, மனிதர்கள் எல்லோரும் நமக்கு உள்ளதான் மனம்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மனம் உங்களுக்குள்ளது, இந்த நல்ல மனசு, அந்த மனசு, இந்த மனசு, மனசு நெஞ்சு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மனங்கிறது இந்த இடத்துல அந்த இடத்துலலாம் பர்டிகுலராக இருக்காது. பாடியில் உங்கள் மூளையிலையும் அங்கேயே இருக்கிறதில்ல, உங்கள் தலையிலையும் இருக்கிறதில்ல, உங்கள் அறிவுலையும் அது இருக்கிறதில்ல. பிரபஞ்ச சக்தி முழுசாக நிறைஞ்சி இருக்கிறது மனம். இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளவு இந்த உயிர் நிலைகள் இருக்கோ அனைத்து உயிர்களையும் அசைச்சு அதை நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துக்கிட்டே போகிறது தான் மனசு. இதோட உண்மையான சயின்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு குவாண்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பவர், இறைவனுடைய அமானுஷிய சக்தி. இறைவனுடைய அமானுஷிய சக்தி தான் மனசை தவிர மனசு உங்களுக்குள்ளது இல்லை. இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசு உலகம் ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் மரம் இருக்குன்னா மரமும் உயிராக தான் இருக்குது. அந்த மரத்தை எது மாதிரி அந்த உயிர்களோடு கலந்து அசைக்கணுங்கிறத பொறுத்து தான் அந்த மனம் அந்த மரத்துக்குள்ளேயும் போயிட்டு வரும். அதேமாரி சின்ன சின்ன உயிர்கள் இறைவன் படைப்பில் எதெல்லாம் உயிர் நிலையில் வளருதோ அனைத்துக்கும் மனம் உள்ளே போயிட்டு வெளியே வரும்,
உள்ளே போயிட்டு வெளியே வரும். இது ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளேயும் பறவைகளுக்குள்ளேயும் பூச்சிகளுக்குள்ளேயும் புழுக்களுக்குள்ளேயும் அது போயிட்டு போயிட்டு வெளியே வரும். நீங்கள் அது மாதிரி மனசை புரிஞ்சுக்கணும். மனசு உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. நம்ம உயிர் எங்கெல்லாம் இருக்கோ உயிருக்குள்ளே மனசு எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அது மனுஷனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் செயல்படும். உயிர் கொஞ்சம் 6வது அறிவு நிலையில் மனிதன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூடி வேலை செய்யும். 5 அறிவு ஜீவராசிகளுக்கு அது பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சி வேலை செய்யும். இது மாதிரி எல்லா அறிவுகளுக்கும் அது பெர்சன்டேஜ் குறைச்சி அந்த மனசு அந்த உயிர்களுக்குள்ளே கலந்து உள்ளே போய் வெளியே வந்து உள்ளே போய் வெளியே வந்து போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை போய் நீங்கள் சரி பண்ண முடியுமா? அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிகிட்டே இருக்கும். இது எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலான்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உண்மை இல்லாமல் ஏதாவது ஒன்று, இப்போ உங்கள் அப்பா அம்மாவோ இல்லைன்னா உங்கள் கணவன் மனைவியோ நீங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு பொய் கலந்த விஷயம் எப்போமெல்லாம் செய்கிறீங்களோ இந்த மனசு உங்களை ஆளுகை பண்ணும். அதில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிங்க இல்லையா, அது எல்லாமே மனசு தான். அது உங்கள் ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ தவறு செய்யணும், திருட்டுத்தனம் பண்ணணும், எப்போ உண்மை இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ அது உங்களை ரொம்ப அமுக்கி பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நல்லது கெட்டதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்கள் ஒரு பையனை நீ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போவாதாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போகாமல் இருந்து உண்மையாக அம்மா அப்பா சொல்ல கேட்டுக்கிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனம் வேலை செய்யாது. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, செயல்பாட்டில் ஒழுக்கமாக இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்டு நடக்கீங்க, இல்லை உங்கள் கணவன் மனைவி என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்டு நடக்கீங்க. அதை கேட்டு நீங்கள் உண்மையாக நடக்கும்போது உங்கள் மனசு வேலை செய்யாது. ஏன்னா உங்கள் செயல்பாட்டில் உண்மை இருக்குது. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது கடவுளுக்கு தெரிகிறதுனால மனசை உங்களுக்கு உள்ள தேவையில்லைன்னு சொல்லி நிறுத்துவாங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் பவர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பாடிக்குள்ளே வரதை நிறுத்திடும். ஆனால் நீங்கள் உண்மையாக இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு பொய் சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஐயையோ வீட்டில் தெரியாமல் இந்த இடத்துக்கு வராமே, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கணவன் மனைவிக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை இங்கே பார்த்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ இதை இவங்க பார்த்தாங்கன்னா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? இதை போய் நம்ம அப்பா அம்மாக்கிட்டேயே கணவன் மனைவிகிட்டே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இதை நம்ம எப்படி மேனேஜ்லாம் பண்ணணும்? நாங்கள் போகலன்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் மேனேஜ் பண்ணணும்? இப்படிங்கிற விஷயங்கள் தான் மனசு. நீங்கள் தவறு செய்யும்போது, உண்மை இல்லாத போது, திருட்டுத்தனமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் மனசு அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா அது உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறது. அதை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் ரொம்ப புத்திசாலி மாதிரி யோசிச்சுட்டு நான் ரொம்ப ஐடியாவாக யோசித்து வச்சுருக்கேன், இதிலெல்லாம் இருந்து என்னையை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கேன்னு உங்களை நினச்சி ரொம்ப கீழே போய்கிட்டு உங்களை ஏமாற்றி ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து ஏமாந்துட்டு இருப்பீங்க. அதனால் மனசை நீங்கள் எது மாதிரி தெரிஞ்சுக்கிடணும்னா, இறைவனோட அமானுஷ்ய சக்தி அது. இறைவன் நேரடியாக உங்களுக்கு ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த குவாண்டத்தோட பிசிக்ஸில் ஒரு மெக்கானிசம் பண்ணி அதோட ரியாலிட்டியை மனசை வெளியே ஆக்டிவ் பண்ணினாங்க. அதோட மெக்கானிசத்தோட ரியாலிட்டி தான் அந்த உண்மையான விஷயம் வெளியே வர்ற சக்தி தான் மனசு. அதனால் அது எப்பவும் உங்களுக்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இறைவனுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதை புரிஞ்சுக்கிடும். அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இவன் ஒழுக்கமாக தான் இருக்காங்க எல்லோரும், அதனால் இப்போ நம்ம இதுக்கு உள்ளே போக வேண்டான்ட்டு வெளியே இருந்து உங்களை அது சாட்சியாக பார்க்கும். பரவாயில்ல, இப்போ உண்மையாக அவங்க அப்பா அம்மா கணவன் மனைவி என்ன சொன்னாங்களோ அதை இவங்க கேட்டுக்கிட்டு செயலில் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு திணுசான ஐடியாலாம் என்ன செய்யாது, வராது.
அப்போ நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் மூளைக்குள்ளே மனசு சேராது. உண்மை எப்போ உங்ககிட்ட இல்லையோ மனசு உங்கள் மூளையில் சேர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக நீ நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி புத்திசாலி மாதிரி யோசிச்சுட்டு ஏமாந்துக்கிட்டு மனசில் ஒரு மனநல பாதிப்போடு வாழுவீங்க. மனநலம் பாதிப்புனா உடனே பைத்தியக்காரனா அப்படி இல்லை. மனநலம் மனத்தில் உள்ள நலம் பாதிக்கப்படுது. மனம் சுத்தமானது, அமானுஷ்யமானது, இறைவனுடைய சக்தி, எலக்ட்ரான்ஸ் பவர். அது உங்களை இங்கே வாழறதுக்கு உண்டான நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குற ஒன்று. ஆனால் உண்மையாக இருந்தால் அது சொல்லி கொடுக்காது. எப்போ நீங்கள் உண்மையாக இல்லையோ அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அது நிறைய விஷயங்களை நல்லது கெட்டதை உங்கள் மூளைக்குள்ளே உங்கள் உடம்பு ஃபுல்லாக உயிர் இருக்கிற இடம் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த நமசிவாயங்கிற இந்த 5 உறவுகளில் நீங்கள் எப்போ உண்மையாக வாழுதீங்களோ, எப்போ இறைவனுடைய திருநாமத்தை உண்மையாக பக்தியோட, பாசத்தோட, பந்தத்தோட, அன்போட இந்த குடும்ப உறவுகளை நல்லபடியாக வாழ வச்சு அதில் ஒரு திருப்தியில் ஓம் நம சிவாய ஓம்ங்கிற அந்த மந்திரத்தை எப்போ நீங்கள் முழுமையாக சொல்லுதீங்களோ மனம் இறந்து போகும். ஏன்னா நீங்கள் இறைவனுக்கு பிடிச்ச பிள்ளையாகவும் இருக்கீங்க, குடும்பத்தில் பிடிச்ச ஒவ்வொரு நபராகவும் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மனம் அதில் இறந்து போகும். ஏன்னா நீங்கள் இங்கே எதையாவது சமாளிக்கிறதா இருந்தால் தான் உங்களுக்கு மனம்லாம் தேவைப்படுது. சமாளிக்கிங்க, நீங்கள் தப்பை பண்ணுதீங்க, அதை சமாளிக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் மனம். ஏன்னா அதுக்கு இறைவன் அதுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் செய்கிற மாதிரி ஒரு சுதந்திரத்தை இறைவன் அந்த மனசுக்கு ஒரு ஆக்டிவேட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மனங்கிற சப்ஜெக்டை நீங்கள் இந்த மனசை சரி பண்ணதுக்கு நீங்கள் எங்கேயோ போய் குண்டலி யோகமோ இல்லை வாசி யோகமோ இல்லை யோகாமோ இல்லை யோகாவோ என்ன பயிற்சி செஞ்சாலும் அதை நீங்கள் சரி பண்ண முடியாது. உங்கள் செயல்பாடுகளில் உங்கள் கூட இருக்கிற உறவுகள்கிட்ட நீங்கள் எப்போ உண்மையாக நடக்கீங்களோ நீங்கள் ஒரு அமைதியான மனிதனாக மாறிடுவீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தாலே நீங்கள் அமைதியான மனிதனாக மாறிடுவீங்க. அந்த அமைதி உங்கள் பிராணனை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் பிராணன் உங்கள் உயிரோடு கலந்துரும். அதான் மனம் இறந்து போகுதல் தானே தியானம்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்போ மனம் எப்போ இறந்து போகும்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது இறந்து போகும். நீங்கள் உண்மையாக இல்லாமல் நான் இப்போ போய் வாசி யோகம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாசி யோகத்தை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனம் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சக்தி நிலையில் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. இப்போ நாங்கள் ஒரு குண்டலி சக்தியோ சக்கரா தியானமோ இல்லை சக்கரங்களை சரி பண்ணதுக்கு தலையில் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு மனங்கிற ஒரு விஷயம் உள்ளே அதை செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகளில் இருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு ஐடியாவை உங்கள் லைஃபுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கண்ணை மூடி அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி இறைவன் கூட உட்காரணும்னு கண்ணை மூடுனீங்கனாலே உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நீ அங்கே போகணும், இங்கே போகணும், படிக்கணும், அவங்க வர சொல்லியிருக்காங்க, நீ எங்கே இருக்க, நீ இப்போ கோயிலுக்கு போகணும், நீ வீட்டுக்கு போகணும், நீ காலேஜுக்கு போகணும், நீ வேலைக்கு போகணும், நீ சாப்பிடணும், இப்போ நீ இது மாதிரி விஷயங்களை அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இறைவனை நோக்கி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இறைவன்ங்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்கள் தனியாக பார்க்காம இருக்கணும். உங்கள் உறவுகளோட இந்த 4 உறவுகளோடு சேர்ந்து 5வது உறவையும் இறைவன்கிற உறவை இணைச்சி நீங்கள் உண்மையாக வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனம் இறந்து போகும். மனம் ஏன் இறந்து போச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே தியானமாக மாறுது. நீங்கள் தியானத்தை ஏதோ உட்காந்து தான் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி தான் இந்த 2000 வருஷமாக இந்த வரக்கூடிய போலி ஞானிகளும் போலி குருக்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போலி குருக்களையும் போலி ஞானியையும் தான் சொல்லுதான் கவனிக்கணும் நல்லா. அதனால்
மனங்கிறது இவ்வளோ தான். மனம் நீங்கள் இப்போ மொத்தமாக புரிஞ்சுக்கோங்க. மனம் இறைவனுடைய அமானுஷ்ய சக்தி. இந்த அமானுஷ்ய சக்தி அணுக்கதிர்களில் சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் பவராக ஒரு உயிர் நிலையில் இந்த பிரபஞ்ச சக்தியில் படைச்சிருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சக்தி அது. ஏன்னா அதை உங்களை இங்கே வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். ஆனால் உண்மையாக உங்களுக்கு வாழ தெரிஞ்சதுன்னா அது எதுவும் சொல்லி கொடுக்காது உங்களுக்கு. அதனால் உண்மையாக வாழ கற்றுக்கோங்க. குடும்பத்தில் உறவுகளோடையும் மகிழ்ச்சியோடையும் அன்பாகவும் பந்தமாகவும் பாசமாகவும் எந்த ஒரு கெட்ட செயல்களும் இல்லாமல் உங்களை நீங்கள் லைஃப்பில் வளர கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் முதல்ல பயிற்சி செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மையாக பயிற்சி செஞ்சு பழகுங்க. உங்களை அந்த கெட்ட விஷயங்கள் மனது உங்களை ஆளுகை செய்யாமல் இறைவன் சொல் கேட்டு ஒதுங்கி நிற்கும். அது உங்களை சாட்சியாக பார்க்கும். அந்த மனசை நீங்கள் சாட்சியாக பார்க்க வேண்டாம். நீங்கள் போய் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு வர்ற மனசெல்லாம் சாட்சியாக கவனின்னு நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம். அதனால் அது மாதிரி ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இந்த விஷயங்களில் உண்மையாக வாழ கற்றுக்கோங்க. உங்கள் மனம் இறந்து போகும். அதை நீங்கள் இப்போ நீங்கள் உடனே அதை செய்ய முடியாது. ஏன்னா இந்த 2000 வருஷமாக உங்களை குடும்பம்தான் ஒரு நரகம் மாதிரியும், வாழ்க்கை தான் ஒரு பெரிய நரகம் மாதிரியும், தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு பெரிய நரகம் மாதிரியும் தரித்திரம் மாதிரியும், அதை நீங்கள் செய்ய விடாமல் இந்த உலகத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் உங்களை கெடுத்து நாசம் பண்ணுற மாதிரியும், நீங்கள் ஏதோ நல்ல உண்மையான இருக்கிற மாதிரியும், உண்மை இல்லாத உங்களுக்கு இங்கே எல்லாம் செஞ்சு உங்களை நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க தெரியாமல் இறைவன் படைத்த ஒவ்வொரு கிரகத்து மேலேயும் பழி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது உங்கள் கர்மவனை தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி உங்களை காலம் ஃபுல்லாக சாவடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் கர்மவினையை பற்றி நான் அடுத்தது உங்களுக்கு சொல்லுதேன் இதெல்லாம் என்னென்னு. அதனால் மனம் என்பது இவ்வளவு தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனசை அடக்கி கட்டுப்படுத்தி ஏதாவது செய்கிறதுக்கு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வம்பாக தான் போகும். நீங்கள் என்றைக்கு சாகுறீங்களோ உங்கள் உடம்பு உயிரோடு இருந்து என்றைக்கு கடைசியாக இறந்து போகுதோ அந்த இறந்து போகிற நாள் வரைக்கும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அதனால் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 உறவுகளோட இந்த 4 உறவுகளோட இறைவனையும் கலந்து உண்மையாக வாழ பழகுங்க. ஒவ்வொரு க்ஷணமும் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வாக தன்னை உணர்ந்து ஒவ்வொரு நிலையும் எடுத்து வைங்க. மனம் இறந்து போகும். மனம் இவ்வளவு தான். புரிஞ்சுதா மக்களே? எல்லாருக்கும் இவ்வளோ தான் மனம். அதனால் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக வாழ பழகுங்க. மனத்தை நீங்கள் கையாள வேண்டியதோ ஏதோ செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் தேவையில்லை. இந்த மனசை எப்படி கையாளலாங்கிற ஒரு விஷயத்த சக்தியாக எப்படி மாற்றலாங்கிறத அறிவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் அறிவுங்கிறத பற்றி ஒரு விஷயத்த அடுத்ததில் நான் உங்களுக்கு சொல்லுதேன். அதுக்கப்புறம் இந்த மனசையும் அறிவையும் வச்சு எப்படி நீங்கள் வாழலாங்கிறத, இங்கே இன்பமாக வாழலாங்கிறத அதையும் உங்களுக்கு சொல்லுதேன். வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அதனால் நான் ஒளிபரப்பு செய்திருக்கிற எல்லா விஷயத்தையும் போய் நீங்கள் சரியாக வரிசையாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி கொண்டு போக முடியும்னு தெரியும். இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு முழுமையாக இறைவனுடைய கட்டளைப்படி உங்களுக்கு தெரிவிக்கிற இறைப்பணி செய்கிற ஒரு வேலைக்காரனாக உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. கேட்டு அதை மதித்து நடங்க. கோபப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தெளிஞ்சு உங்களோட சூழ்நிலைகளை அனைத்தையும் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக செயல்படுத்துங்க. இதுவே பெரிய பயிற்சி. இதை தான் சித்தர்கள் குடும்ப யோகம்னு சொன்னாங்க. இந்த குடும்ப யோகத்துக்கு சித்தர் வாக்கில் அதனுடைய முழு பெயர் என்னென்னா ராஜயோகம் என்று பெயர்.
நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம். இந்த உலகத்தை இறைவன் முழுசையும் கொடுத்து உங்களுக்கு உங்கள் கையில் அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, தொழில், இறைவனுங்கிற அந்த 5 விஷயத்தையும் கொடுத்து உங்களை ராஜா மாதிரி இங்கே வாழ வச்சு அதில் இறைநிலையை அடையிறது தான் ராஜயோகம். அதை தான் ராஜயோகம்னு சொன்னாங்க. நீங்கள் ராஜயோகம்னு சொல்லிவிட்டு எதையில்லாமல் தெரியாமல் கற்றுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் ஏமாந்து போகாதீங்க. மனம்னா இவ்வளோ தான், புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை உண்மையாக நடத்தி உங்கள் வாழ்க்கையில் முழு மகிழ்ச்சியோடு வெற்றி அடைஞ்சு இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு முத்தி அடைவதே நம் பிறப்பு என்று முழுமையாக புரிஞ்சு மனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி நன்றாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை முறைகளை முழுமையாக பயிற்சி செய்து பழகுங்கள். ஆயுஷ்மான் பவா. நமஸ்காரம்.